தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப இளமதி வந்து பார்த்தீங்கன்னா, பழனிய கூட்டிக்கிட்டு இப்ப சென்னைக்கு வந்துடுறாங்க. வந்து நேரா கொண்டு போய் வக்கீல் கிட்ட எல்லா சாட்சியும் பழனியும் காமிக்கிறாங்க. இப்பொழுதைக்கு இவர மறைச்சு வைக்கலாம். இப்பொழுதைக்கு சாட்சி இருக்கு அப்படின்னு சொன்னா, இவரோட சாட்சிய சொல்ல விடாம பண்ணுவாங்க. அதனால கரெக்ட்டா கோர்ட்ட ஆரம்பிச்சு கேஸ் நடக்கிறப்ப நம்ம சாட்சிய கொண்டு போலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அதன் பிரகாரம் கோர்ட் ஆரம்பிச்சு பரமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தண்டனை குடுக்குற மாதிரி போயிடுறாங்க. ஆனா, டக்குன்னு ஒரு வக்கீல் வந்து, "இன்னொரு சாட்சி இருக்கு" அப்படின்னு சொல்லி பழனிய கொண்டு வந்து எல்லா சாட்சியுமே சொல்ல வைக்கிறாங்க. ஸோ, இப்ப எல்லாமே சொன்னதுக்கப்புறம் பரமனுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமுமே இல்ல அப்படின்னு நீதிபதியே இப்ப உறுதியாயிட்டாரு இல்லையா? அதனால பரமன ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆனா, இங்க தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டே இருக்கு. இந்த அளவுக்கு பாடுபட்டது எல்லாமே இளமதி. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இளமதி இத பண்ணவே இல்ல. கலா தான் வந்து பழனிய கொண்டு வந்தது அப்படிங்கிற மாதிரி கடைசியா கொண்டு போறாங்க. ஸோ, அந்த ரிஷிய வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, கலா ஏதோ ஒரு சதித்திட்டம் பண்ணிடுது. அதுக்கப்புறம் என்ன, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பழனி வந்து பரமன்கிட்ட பேசம்போது, "என்னைய சென்னையிலேருந்து கொண்டு வந்ததே கலாம்மா தான். கலாம்மா தான் உன்னைய காப்பாத்துறதுக்காக இப்படி பாடுபட்டாங்க" அப்படின்னு இளமதி பண்ணுனதெல்லாம் கலான்னு சொல்லிடுறாப்புல பழனி. இத கேட்டு நம்ம இளமதியே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஸோ, இதுக்கப்புறம் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.